பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளை காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் உம்முடைய கர்த்தாவே வசனத்துக்கு சாட்சியாக எங்கள் வாழ்வில் நடந்த காரியத்தை சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலைகள் உனக்கே சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே. சிலைகள் உனக்கே சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே. உனக்கு பிறக்கும் உன் பிள்ளை மண்ணாய் பிறந்தால் மகிழ்வாயோ. உனக்கு பிறக்கும் உன் பிள்ளை மண்ணாய் பிறந்தால் மகிழ்வாயோ. மனமே சிலைகளை விட்டொழிப்பாய், நீ மனுஷனாய் இருந்தால் மாற்றிக்கொள்வாய். மனமே சிலைகளை விட்டொழிப்பாய், நீ மனுஷனாய் இருந்தால் மாற்றிக்கொள்வாய். சிலைகள் உனக்கே சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே. சிலைகள் உனக்கே சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 136 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் நமது வாழ்வில் அவர் செய்கின்ற நன்மையான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவரது அளவற்ற கிருபை எப்படியெல்லாம் நம்மை இதுவரை நாம் பிறந்தது முதல் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னேதே நம்மை அறிந்தவரும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவருமா இருக்கிற நம்முடைய தேவன் நாமாக பிற்பாடு வளர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தே அவரது கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் நம் மீது வைத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? ரட்சிக்கப்பட்ட பின்பு நமது அழைப்பை நாம் இன்னும் புரிந்து கொள்வது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவரது கிருபை நமது வாழ்வில் நம்மை அறியாமலே எப்படி நடத்தி வந்தது என்பதை எத்தனை பேர் இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அவரது அன்பை ஆழமாக நாம் தியானிக்கும் போது அவரது கிருபையின் ஆரம்பம் நமது வாழ்வில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்தே நம்மை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சில அனுபவங்களை நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட சில ஞானத்தை கர்த்தர் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த காரியம் ரட்சிக்கப்படாமல் இருந்த ஆரம்ப நாட்களில் என்னுடைய வாழ்வில் எப்படி இது நடந்தது என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவரே, நான் பைரோ கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த வேளையிலே அப்போது நான் ஒரு கத்தோலிக்க சகோதரன், ஒரு வாலிப மகனாக இருந்தபோது எப்பொழுதும் எனக்கு அதிகமாக கொஞ்சம் பிராமண சிநேகிதர்கள் அதிகமாக இருந்ததுனாலே டிநகர் பக்கத்திலே அதிகமாய் நான் சுற்றி வந்து கொண்டிருப்பேன். அப்படி வரும்போது அங்கிருந்த எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்னை அந்த தெருவில் நடந்து போய் கொண்டிருந்த போது அங்கிருந்து ஒரு கோயில் வாசலிலே என்னை நிற்க வைத்து விட்டு அவன் உள்ள போய் என்னை சுற்றிட்டு வந்து திரும்ப வெளியே வந்தான். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டேன்.
சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு இருந்துட்டேன். அடிக்கடி போகும்போது இதே மாதிரி காரியம் செய்யும்போது, என்னத்தை சுற்றிட்டு வருகிற நீ என்று கேட்டேன். கேட்டபோது அவன் சொன்னான், இல்லைடா வீட்டில் சொத்து தகராறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால் அந்த பிரச்சனைலாம் வீட்டில் தீரணும்னா நவக்கிரகத்தை சுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சுத்துறேன் அப்படின்னு பக்தியாக பேசினான். அப்போ நான் அது எந்த நவக்கிரகம் என்று கொஞ்சம் எட்டி பார்த்தேன். அது கோயில் வாசலிலே அது வைக்கப்பட்டிருந்தது. அது இருந்தது எப்படி இருந்தது என்றால், ஒரு அதாவது 9 சிலைகள், விக்கிரகங்கள் வேறு வேறு திசையில் ஒண்ணே ஒண்ணு பார்க்காமல் நின்று கொண்டிருந்தது. நான் அதை பார்த்தவனை பார்த்து, அப்ப நான் ரட்சிக்கப்படல. நானும் கிறிஸ்தவ பொம்மைகளை வணங்கி கொண்டிருந்த ஒரு நாட்கள். ஆனால் தேவன் அந்த நாளிலே கிருபையாய் என்னை எப்படி நடத்தினார் என்பதற்கு இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். நான் அவனை பார்த்து கேட்டேன், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையா ஒழுங்கா வாழணும் அப்படின்றதுக்காக இந்த விக்கிரகத்தையா சுத்துற அப்படின்னு. ஆமாடா ஏன்டா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். டேய் நான் சொல்றதை கேட்டுக்க, நான் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. நம்ம கையில இப்போ மல்லிகைப்பூ வச்சிருந்தோம்னு வச்சுக்க, பூ கீழே விழுந்துட்டா கூட கையை வந்து பார்த்தோம்னா அந்த முகந்து பார்த்து அந்த கையில் அந்த மல்லிகை பூவின் வாசனை இருக்கும். அதே ஒரு கருவாடு துண்டை வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, கீழே போட்டோன்னு வச்சோன்னா நம்ம கையை மோந்து பார்த்தோம்னா கருவாடு வாசனை. எதை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அந்த வாசனை தான் நமக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விக்கிரகங்களே ஒன்று ஒன்று பார்க்காம 7 திசையில் திரும்பிட்டு நிற்கும்போது இதை போய் நீ சுற்றிட்டு வந்தீங்கன்னா இதனுடைய காரியங்கள் உங்கள் வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்டா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தர் பார்க்காம வேற மாதிரி எல்லாம் தான் பிரிஞ்சு தான் நிற்பாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் நின்று அவன் என் தோள் மேலே கை வச்சத பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ அறிவாக பேசுகிற அப்படின்னா, அறிவாலாம் பேசலப்பா, எனக்கு அறிவெல்லாம் தெரியாது, நானே நிறைய விக்கிரகத்துக்கு முன்னால் நின்று பாட்டு பாடுறேன். இல்லை நீ செய்த காரியத்தை பார்க்கும்போது எந்த விதத்திலே நியாயம் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஏன்னா ஒன்று பார்க்காத ஒரு விக்கிரகத்தை நீ சுற்றி வந்து எங்கள் குடும்பத்தை ஒன்றாக்குன்னு நீ கேட்கும்போது அது எப்படி செய்யும்? அதுவே அந்த அதனுடைய அமைப்பே நிற்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையே ஒன்று பார்க்காத நிலையில் இருக்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு யோசித்து பார்த்துட்டு, கரெக்டாக நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கூட புறப்பட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டான். அதுக்கு பிற்பாடம் அந்த பக்கமாக வரும்போதெல்லாம் அது உள்ளே போவான்னு நான் பார்ப்பேன். அவன் உள்ளே போகிறத நிறுத்திட்டான். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் தான். அப்பொழுது நான் கத்தோலிக்க மதத்தில் இருந்ததுனால மரியாளின் சிலை என்ன சிலைகள்லாம் இருந்ததோ அப்போஸ்தலருடைய சிலைகள் அதெல்லாம் நான் கூட நின்று முறைச்சி பார்த்துட்டு சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க தொட்டு கும்பிடுன்னு சொன்னால் தொட்டு கும்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட இப்பொழுது நான் ஊழியக்காரனாய் இருக்கும்போது நான் இன்றைக்கு அதை நினைவு கூறுகிறேன். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பினுடைய கிருபை எனக்கு ஆரம்ப நாளிலே எனக்குள்ளே வியாபித்திருந்தது என்பதை என்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம என்னவோ மாதிரி என்னாச்சு நம்ம காரியத்தை பேசுகிறோம். ஆனாலும் அந்த கிருபை நாம் பிறந்த நாள் முதல் பிறப்புக்கு முன்பே அந்த கிருபை நம்மை சூழ்ந்திருந்ததினாலே தெய்வ கிருபை இன்றைக்கு அதை நினைத்து பார்க்கும்போது எப்படியாக அப்போவே அது கிரியை செய்தது என்பதை என்னால் புரிந்து கொள்ள இப்பொழுது முடிகிறது. இப்பொழுது கர்த்தருக்கு நான் அந்த நாளிலே அவர் என்னை நடத்தின விதத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் செவிப்போம் பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் மறக்க வேண்டாம். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை எந்நாளும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அந்த கிருபையானது இந்த உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டே எங்கள் மேலுக்கு நீர் வைத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி ராஜா. அது நிமித்தமாக எங்களை அறியாமல் நடத்தின அநேக நன்மையான பாதைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கர்த்தர் தாமே அனுபவங்களை எங்கள் வாழ்வினை கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய கிருபையினால் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.